Welcome you all to Soul Education. Hello students. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா gravitational field intensity gravitational field strength. ஓகேவா, இததான் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோ அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ இட் இஸ் சிமிலர் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கு சிமிலராக இருக்கும். ஸோ 11th படிக்கிறவங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தெரியாது, பட் 12th படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுவும் நியர்லி ஈக்குவலண்டாக தான் இருக்கும். ஓகேவா, நியர்லி எல்லாமே ஈக்குவலண்டாக இருக்கும். அதில் சார்ஜ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சார்ஜ், இதில் ஃபுல்லாக மாஸ் அப்படின்ற மாதிரி தான் படிப்போம். ஓகேவா, ஓகே லிசன். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி. So listen, it is represented by E. Okay, it is represented by E. It is a vector quantity. Okay, it is a vector quantity. So இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா E gravitational field intensity which is equal to force per unit test mass. Okay, per unit test mass. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மாஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு பெரிய மாஸ் எடுத்துக்கிறோம். தட் இஸ் டேக்கன் டு பி எம். ஸோ இப்போ இதை சுற்றி கண்டிப்பாக ஒரு இமேஜினரி, ஓகேவா, ஒரு இமேஜினரி லைன் தான். ஓகேவா, ஒரு இமேஜினரி ஸ்பேஸ் தட் இஸ் கால் ஃபீல்டு. ஓகேவா, ஒரு இமேஜினரி ஸ்பேஸ் இது சுற்றி இந்த மாஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். தட் இஸ் அ ஃபீல்டு. ஓகேவா, இப்போ இதில் நான் எம்ங்கிற ஒரு மாஸை கொண்டு வந்தேன் அப்படின்னா இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ், ஓகே, எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது டியூ டு த மாஸ் capital M. Okay, due to the mass capital M per unit mass. Okay, so this is a test mass. Okay, this is a test mass. Mostly test mass on the unit. Okay, unit of 1 kg. Okay, 1 kg mass அப்படினா எடுத்துப்போம். சரியா? so இதனால கிரியேட் ஆகிற ஃபீல்டு வந்து ரொம்ப கம்மி. so it is neglected. okay, this is very small mass. so இதை சுற்றி ஃபீல்டு இருக்கும், பட் very small mass அப்படின்றதுனால அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? அப்போ இந்த பெரிய மாஸ், ஓகே பாடா, ரொம்ப பெரிய மாஸ் இல்லையா? ஸோ இதோட ஃபீல்டோட இன்டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா எஃப் இ வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் பெர் test mass. ஓகேவா, ஸோ அப்போ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் பெர் கிலோகிராம். சரியா, நியூட்டன் பெர் கிலோகிராம். திஸ் இஸ் அ யூனிட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. சரியா? ஸோ இப்போ இதுலேருந்து எஃப் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம்னா எம் இன்டூ இ வெக்டர். கரெக்டா இல்லையா? ஸோ எஃப் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ இ வெக்டர். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப் வெக்டர், அதாவது ஃபோர்ஸ் வெக்டர், and E vector gravitational field intensity are in the same direction. ஓகேவா, இப்போ நமக்கு தெரியும் சரி, gravitational force is attractive force. கரெக்ட் தானே? அப்போ டியூ டு த மாஸ் M, கேபிட்டல் M, இதை என்ன பண்ணணும், ஸ்மால் மாஸ் என்ன பண்ணணும்னா அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா, தட் இஸ் த ஃபோர்ஸ் F. எஃப் வெக்டர் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம். வெக்டர்ல இட் இஸ் மைனஸ் ஆஃப் GM into M divided by distance between the masses என்ன அப்படின்னா R. so which is R square into R cap. okay, R cap. ஏன் அப்படின்னா the position vector and force vector in opposite direction, so that we put minus in this expression. okay வா? so listen, இப்போ நான் சொல்லியிருக்கேன் E யும் F யும் same direction. அப்போ E which is equal to E vector which is equal to minus of GMM by R square into R cap. correct, divided by per unit mass M. so M cut. okay, அப்போ E vector which is equal to minus GM by R square into R cap. சரியா? this is a magnitude GM by R square. its direction is opposite to R cap. ஓகேவா, so it's become negative sign இங்க வரும். சரியா? அப்போ what is the magnitude of E? what is the magnitude of E அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா which is nothing but GM by R square. ஓகேவா, GM by R square. சரியா? ரொம்ப முக்கியமான எக்ஸ்பிரஷன் நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் ஓகே கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டிலே நம்ம என்ன கால்குலேட் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா we can apply principle of superposition. okay, we can apply principle of superposition. இதுல என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா, அதாவது ஃபோர்ஸுக்கும் ஃபீல்டுக்கும் என்ன சேஞ்ச் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ற ஒரு மாஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அது நெக்லெக்ட் ஆயிருக்கு. கரெக்டாக அந்த எக்ஸ்பிரஷன்ல அந்த மாஸை டிபெண்ட் பண்ணியே இருக்காது. ஓகேவா, ஸோ in this expression does not depends on the test mass. okay, depends on the test mass. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் நோட் பண்ணி வச்சுங்க. this is expression, important expression. this is a magnitude in vector notation. E vector which is equal to minus GM by R square into R cap. this is in the vector form. okay, this is in the
vector form. Okay, so unit சொல்ற Newton per kg. What is the dimension பார்த்தோம் அப்படின்னா m square L t power minus 2. This is a gravitational field intensity ஓட dimensional formula. Okay வா? So listen, இப்போ நம்ம geometrical shapes base பண்ண problems வந்து electric field intensity calculate பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். ஓகேவா? ஸோ இப்போ listen, this is a square. ஓகே, this is a square. இதோட சைடு வந்து a. ஓகேவா? சைடு லென்த் வந்து a. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த ஷேப்ல 4 கார்னர்ஸ்லயும் ஒவ்வொரு மாஸ் வச்சிருக்காங்க. இதுல m மாஸ், இதுல 2m, இதுல 3m, அதுல 4m. ஓகேவா? Calculate gravitational intensity at the point A. What is the gravitational field intensity at the point A அப்படின்றதான் question. ஈஸியா calculate பண்ண வேண்டியதான். E is அதாவது gravitational field intensity is a vector quantity. ஓகேவா? அப்ப இந்த பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, so இந்த 4m மாஸ்னால ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும். கரெக்டா? along this side. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும். this is E1. கரெக்டா? and then due to the mass 2m நால ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும். this is E2. கரெக்டா? and then 3m நால ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும். this is E3. so இது தனியா ஃப்ரீ பாடி டயகிராமா வரைஞ்சோம் அப்படின்னா, this is E1. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஃபார்முலா பார்த்தோம்? gm. ஓகேவா? mங்கிறது here it is 4m. ஓகேவா? here it is 4m divided by distance between them is a square. ஓகேவா? a, so a square ஆகும். ஓகேவா? and then downwardல பார்த்தோம் அப்படின்னா, this is also E2. இதோட magnitude பார்த்தோம் அப்படின்னா, magnitude which is equal to g2m divided by a square. கரெக்டா? and then இங்க ஒரு ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, டயகனலோட வேல்யூ என்ன அப்படின்னா, அதாவது AD வேல்யூ which is equal to a into root 2. a into root 2 ஈஸி சிம்பிள் பித்தாகரஸ் தியரம் தான். ஓகே, நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இது பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, ஸோ அப்போ which is E3, இதோட மேக்னிடியூட் பார்த்தோம் அப்படின்னா g3m divided by a root to the whole square வருமா? அப்போ 2a square. ஓகே, this is a magnitude. Listen, this angle will be 45 degree. Correct இல்லையா? this angle is 45 degree. இது எப்படி calculate பண்றது அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருக்கேன். நியூட்டன்ஸ் law of gravitation பார்க்கும்போது இது எப்படி 45 degree வந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ அப்போ இப்போ இதோட காம்பனன்ட்ஸ், இந்த E3 ஓட காம்பனன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, along this axis which is E3 cos 30 degree. கரெக்டா? E3 cos 30 degree. and then vertically பார்த்தோம் அப்படின்னா E3 sin 30 degree. sin 45 degree. This is also 45 degree. Okay, so அப்ப நமக்கு resultant தெரியும். resultant which is equal to all the forces are sum of all the field along x-axis plus sum of all the field along y-axis. Correct? This is the resultant, right? So square வரும். சரி, square. So sum of all the field along x-axis which is equal to என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, E1 g4m, அதாவது 4gm by a square plus, so ரெண்டு சேம் டைரக்ஷன் தான், so we can add. ஓகேவா? E3 into cos 45. E3 ஓட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா g3gm divided by 2a square into 1 by root 2. cos 45 ஓட வேல்யூ 1 by root 2 இல்லையா? ஸோ இதுலையும் காமனா எடுக்கலாம், gm காமனா எடுக்கலாம், and then a square காமனா எடுக்கலாம். கரெக்டா? அப்ப ரிமைனிங் உள்ளது என்ன இருக்கும் அப்படின்னா 4 plus 3 by 2 root 2. Right? This is EX. ஓகேவா? and then இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம பண்ணலாம். சரி, அல்ல அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? then EY which is equal to all the force all the field along y axis என்ன பார்த்தோம் அப்படின்னா downward இல்லையா? so negative, we can take it as to be negative 2gm by a square plus E3 sin 45 இல்லையா? அப்ப என்ன வரும்? 3gm by 2a square into 1 by root 2. சரியா? 1 by root 2. இப்போ இதை simplify பண்ணோம் அப்படின்னா this is also to be negative. This is also negative. So minus காமனா எடுத்துடலாம். At the same time gm divided by a square காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா remaining இருக்கும் 2 plus 3 by 2 root 2. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் ரிசல்டன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். சரியா? எழுங்க EX and then EY தூக்கி இந்த ரிசல்டன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரிசல்டன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா இதுக்கான வேல்யூ கிடைச்சிரும். சரியா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ லிசன், இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் தரேன். சரியா?
உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா this is equilateral triangle. ஓகே, equilateral triangle side BA. சரியா, side BA. இப்போ இந்த இடத்துல ஒரு மாஸ் வச்சு this is BM, here also a mass, this is also taken as to be M, and then here it is also taken as to be M. ஓகேவா, this is point A, point B, point C. ஓகேவா, so calculate, ஓகேவா, calculate net gravitational field at the point A. ஓகேவா, at the point A ல net gravitational field என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. ஓகேவா, and then at the same time at the point O லையும் நீங்க calculate பண்ணுங்க. what is the net gravitational field at the point O என்ன அப்படின்றதும் calculate பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா gravitational field intensity for a continuous mass distribution. ஓகேவா, continuous mass distribution அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லாமே பாயிண்ட் மாசஸ். கரெக்டா, பாயிண்ட் மாசஸ். இப்போ கண்டினியூஸ் மாசஸ், அதாவது for a rod and for a shell, for a solid sphere, அதுக்குள்ள இத gravitational field எப்படி calculate பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா, so listen, this is a ring. okay, this is a ring which is not semicircular, this is a common ring. okay, so எவ்வளவு angle இருக்கு அப்படினு பார்த்தோம் அப்படினா this angle B alpha. okay, this angle B alpha. சரியா, this angle B alpha. so இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா அதுல ஒரு small element எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு small element so this element be dm. இதோட மாஸ் என்ன அப்படினா dm, இதோட லென்த் என்ன அப்படினா dl. ஓகே, this is be r. so இந்த vertical லெந்து இதுக்கு angle எவ்வளவு மெஷர் பண்றேன் அப்படினா this is taken as to be theta. vertical லெந்து நான் எவ்வளவு angle எடுத்துக்கிறேன் அப்படினா theta. ஓகேவா, so இந்த angle, ஓகே, அந்த small element ஓட angle எவ்வளவு அப்படினா d theta. okay, d theta. அப்ப from this we can conclude dl which is equal to r into d theta. கரெக்ட்டா, dl which is equal to r into d theta. okay, so இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ring இருக்கு இல்லையா, அந்த ring is uniformly distributed mass. okay, continuous at the same time uniformly mass distributed. ஓகேவா, so listen carefully. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா gravitational field at the point O. okay, due to the ring. okay, due to the ring. so what is the net gravitational field at the point O அப்படின்றத தான் கால்குலேட் பண்ண போறோம். சரியா, so listen, இப்போ இந்த மாஸ்னால ஃபீல்ட் எங்க எப்படி ஆக்ட் ஆகும் அப்படினா அட்ராக்டிவ் தானே. அப்ப ஃபீல்ட் வந்து என்ன எப்படி ஆக்ட் ஆகும்னா towards. கரெக்ட்டா, so towards the mass. ரைட் இல்லையா, so இப்போ பார்த்தோம் அப்படினா listen, so இந்த சைடு இந்த சைடு சிமெட்ரிக் தான். கரெக்ட்டா இல்லையா, சிமெட்ரிக். ஃபார் எக்ஸாம்பிள் listen carefully, இப்போ இந்த சைடு ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்திருக்கேன். கரெக்ட்டா, ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்திருக்கேன், இதனால ஏற்படுற ஃபீல்ட். சரியா, கிராவிடேஷனல் ஃபீல்ட் இஸ் இது. ஓகேவா, சோ அதே சிமெட்ரிக் சைடு. ஓகேவா, this is symmetry. இந்த சைடு அவ்வளோ அதே எலிமெண்ட் dmங்கிற எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்ப இந்த சைடுலயும் ஒரு ஸ்மால் எலிமெண்டா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துலயும் ஃபீல்ட் ஆக்ட் ஆகும் இல்லையா, திஸ் இஸ் ஆல்சோ ஃபீல்ட். இப்ப ரெண்டு ஃபீல்டுக்கும் நான் காம்பனன்ட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா திஸ் இஸ் E1, திஸ் இஸ் E2. காம்பனன்ட்ஸ் கவனிங்க, இதோட ரெண்டும் சேம் தான். ஓகேவா, அதே dm மாஸ் தான், அதே டிஸ்டன்ஸ், அதே dl டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா, அப்ப ரெண்டு ஃபீல்டும் கண்டிப்பா என்னவா இருக்கும்னா ஈக்குவலா தான் இருக்கும். E1 which is equal to E2. ஓகேவா, சோ அப்ப இதோட காம்பனன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் பி தீட்டாவா. சோ இங்க என்ன வரும் அப்படின்னா E1 cos theta, at the same time இங்க என்ன வரும் E2 cos theta ன்னு வரும். சரியா, அது ஹரிசாண்டலா பார்த்தோம் அப்படின்னா this is E1 sin theta, இங்க பார்த்தோம் அப்படின்னா E2 sin theta. அப்ப இது ரெண்டும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். கரெக்ட்டா இல்லையா, அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப இதுல ஹரிசாண்டல் காம்பனன்ட் எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ ஒன்லி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி வெர்டிகல் காம்பனன்ட் மட்டும் தான் இதுல இருக்கும். சரியா, ஒன்லி வெர்டிகல் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கும். சரியா, மீன் DE. ஓகேவா, திஸ் காம்பனன்ட் பி DE அப்படின்னு எடுத்துப்போம். சரியா, ஏன்னா ஸ்மால் எலிமெண்ட்னால கிரியேட் ஆகிற ஃபீல்டு will be very small, that is DE cos theta மட்டும் தான் இருக்கும். ரிமைனிங் உள்ள இந்த DE sin theta will cancel each other. so இந்த சைடு DE sin theta கிரியேட் ஆகும், அது மாதிரி டியூ டு சிமெட்ரினால இந்த சைடு DE sin theta கிரியேட் ஆகும். சோ இது ரெண்டும் என்ன ஆகும், கேன்சல் ஆயிரும். சரியா, ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் கேன்சல் ஈச் அதர். அப்ப நெட் ஃபீல்ட்
ஓகே நெட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டெகிரல் ஆஃப் டிஇ காஸ் தீட்டா இன்டெகிரல் ஆஃப் டிஇ காஸ் தீட்டா. இப்போ லிமிட் ஒரு முக்கியமான பார்ட் இல்லையா, லிமிட் பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ தீட்டா இருக்கு சரியா, டிஇ காஸ் தீட்டா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ தீட்டா எதுலேருந்து எது வரைக்கும் வேரி ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆல்ஃபா 2 மைனஸ் ஆல்ஃபா பை 2 டு பிளஸ் ஆல்ஃபா பை 2 கரெக்டா, பிளஸ் ஆல்ஃபா பை 2. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறோம். என்னன்னா டிஇ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன, டிஇனா ஸ்மால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேவா, டிஇ அப்படின்னா ஸ்மால் கிராவிடேஷனல் ஃபீல்டு இல்லையா. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஜி டிஎம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் கரெக்டா, டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த masses பி ஆர் ரைட்டா. ஸோ அப்போ அது சப்ஸ்டியூட் பண்ணுங்க இன்டெகிரல் ஜி டிஎம் by r square into dm right. So from this g constant, r square is also constant, then integral of this is cos theta சரியா. so remaining உள்ளது cos theta into dm சரியா. so அப்ப நம்ம dm இங்க dmங்கிறது வேரியபிள் தான், தீட்டாங்கிறது வேரியபிள் தான். so அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா dm in terms of தீட்டாக்கு மாத்த போறேன் சரியா. so using this is a ring இல்லையா, one dimensional figure தான். so we can use linear density which is equal to mass per unit length okay, mass per unit length. அப்ப dm which is equal to lambda into dl ஓகேவா. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் dl which is equal to r into d theta ஓகேவா. சோ அதுதான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இங்க எழுதுறேன். சோ listen. சோ அப்ப E which is equal to field intensity which is equal to g by r square integral of cos theta into என்ன வரும் அப்படின்னா lambda into r d theta okay, r d theta okay. From this g by r okay, r cut and then lambda வரும். lambda ஓட value which is nothing but m by l okay, lambda which is nothing but m by l. integral of cos theta பார்த்தோம் அப்படின்னா integral of cos theta என்னன்னா sin theta okay, integral of cos theta which is nothing but sin theta. இப்போ இதுக்குள்ள லிமிட் பார்த்தோம் அப்படின்னா this is minus alpha by 2 to plus alpha by 2 okay. தீட்டாங்கிற இதுல இருந்து இது வரைக்கும் வேரியாது. சோ இதுல இருந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சைடு நெகட்டிவ் இல்லையா, அப்ப minus alpha by 2 to plus alpha by 2 சரியா. சோ இல்ல டியூ டு சிமெட்ரினால என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 to ஓகேவா, இது என்ன பண்ணலாம்னா 0 to alpha by 2 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான் சரியா. சோ அப்ப என்ன cos theta பண்ணா sin theta minus alpha by 2 to plus alpha by 2 சரியா. சோ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க வேண்டியதான். From this E which is equal to gm by rl into sin alpha by 2 minus of sin of minus alpha by 2 சரியா. so அப்ப which is equal to gm by rl sin minus theta is a minus sin theta அப்ப 2 times of sin alpha by 2 அப்படின்னு வரும் சரி. அப்ப from this we get 2gm by rl into sin alpha by 2 சரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஜேஇ இப்போ சாரி நீட்டோ ஜேஇயோ இப்போ எழுத போகிறவங்க இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 11th 12th படிச்சுட்டு இருக்கவங்க இந்த டெரிவேஷனை கட்டாயமாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. இதே டெரிவேஷன் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லையும் பார்ப்பீங்க, மேக்னட்டிசம்லையும் இதே டெரிவேஷன் பார்ப்பீங்க சரியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். டெரிவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா. So listen, அப்ப அந்த ரிங்குக்குள்ள ஃபைனல் டெரிவேஷன் என்ன, this is the ring ஓகேவா. இது angle b alpha correct, angle b alpha. so இதோட ரிங்கோட மாஸ் b m ஓகேவா, ரிங்கோட மாஸ் b m. அப்ப என்ன பார்த்தோம், field intensity which is equal to 2 times of gm by r into l sin of alpha by 2 sin of alpha by 2. இப்ப listen, I take a semicircular ring okay. இப்ப I take a semicircular ring okay. semicircular ring அப்படினா what is the alpha which is equal to 180 degree correct இல்லையா, alpha which is equal to 180 degree. அப்ப what is the field E vector which is equal to at the point O okay, at the point O. இங்க எப்படி at the point O சென்டர்லனா கால்குலேட் பண்ணோம். so field at the point O which is equal to 2gm by rl into sin 180 by 2 which is 90 degree
which is equal to 2gm by RL. Okay, this is the important relation. Note பண்ணி வச்சுக்கங்க. This is very important relation. Okay. Okay, இதுல L எப்படி calculate பண்ணலாம்னா L which is nothing but okay, L which is nothing but R into இங்க வந்து இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படினா L which is nothing but perimeter இல்லையா, which is nothing but R into alpha. Okay, R into alpha. So இங்க பார்த்தோம் அப்படினா R into alpha ஓட வேல்யூ 180 degree, which is nothing but pi. Okay, which is nothing but pi. Substitute பண்ணோம் அப்படினா என்ன கிடைக்கும்? E which is equal to 2gm divided by pi into r square. Okay, which is nothing but 2 by pi into gm by r square. சரியா, this is E vector. சரியா, ரொம்ப important relation. இது எதிலேந்து வந்துச்சு அப்படினா this is a relation. Okay, this is the basic fundamental relation. மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. very important relation. இத பேஸ் பண்ணி நம்ம இப்போ இது ஒரு செமி சர்க்குலர் ரிங் கரெக்ட்டா. இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ரிங் எடுத்துட்டோம் அப்படினா குவாட்ராட்டிக் மீன் குவார்ட்டர். ஓகே, குவார்ட்டர் சைஸ் which means 90 degree. சரியா, இப்போ இதுல உள்ள ஆங்கிள் என்ன அப்படினா 90 degree. கரெக்ட்டா இல்லையா? அப்ப 90 degree னா alpha which is equal to 90 degree. அப்ப what will happen? E vector which is equal to minus 2gm by r l into sin of alpha by 2. sin 45 ஓட வேல்யூ 1 by root 2 னு வந்துரும். சோ இது கேன்சல் ஆகி இங்க root 2 ன்னு வரும். கரெக்ட்டா இல்லையா? plus வரும் இங்க. சரியா, so அப்ப E which is equal to, this is not vector, this is just magnitude. Okay, this is just a magnitude. அப்ப E which is equal to என்ன வரும் அப்படினா root 2gm by r into l ஓட வேல்யூ இதுலயும் கால்குலேட் பண்ணிக்கலாம். L which is equal to r into 90 degree pi by 2. கரெக்ட்டா இல்லையா? r into theta, here theta is 90 degree, so pi by 2. அப்ப E which is equal to root 2gm divided by r square into pi by 2. அந்த 2 மேல போயிடுச்சு அப்படினா E which is equal to 2 root 2gm divided by r square pi r square. சரியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஈஸியா நம்ம டெரைவ் பண்ணிடலாம். நமக்கு இந்த ஃபார்முலா இஸ் a basic formula. ஓகே, மறுபடியும் சொல்றேன், this is a basic formula. இத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. சரியா, நெக்ஸ்ட் என்ன அப்படினா gravitational field for a hollow shell. ஓகே, இப்ப hollow shell பார்த்தோம் அப்படினா மூணு கேसेस நம்ம 12th ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எப்படி காஸ் லால வந்து outside the shell, inside the shell, on the surface of the shell ன்னு பாப்போம் இல்லையா. so similar way gravitational field for a hollow shell. ஓகேவா, so 11th படிக்கிறவங்க இது 12th ல கட்டாயமா படிப்பீங்க மறுபடியும். ஓகேவா, so listen, this is a hollow shell. ஓகேவா, a hollow shell. இதுல இன்சைட்ல வந்து மாஸே கிடையாது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் a plastic ball. கரெக்ட்டா இல்லையா? so அது மாதிரி கன்சிடர் பண்ணீங்க. so அதுல மாஸ் b m. ஓகேவா, மாஸ் b m, ரேடியஸ் b r. ஒரு பாயிண்ட் மாஸ் நான் அந்த சர்ஃபேஸ்ல இருந்து, ஓகேவா, பாயிண்ட் மாஸ் அந்த சர்ஃபேஸ்ல இருந்து r அப்படின்ற டிஸ்டன்ஸ். ஓகேவா, அதாவது இந்த சென்டர்ல இருந்து இதோட டிஸ்டன்ஸ் b r. டிஸ்டன்ஸ் b r. அப்ப இதனால ஃபீல்ட் எவ்வளவு கிரியேட் ஆகும் நமக்கு தெரியும். சரி, this is outside. ஓகே, அந்த பாயிண்ட் is outside. It means r is greater than radius of the shell. Okay, radius of the shell. Then field which is equal to gm capital M. Okay, capital M divided by r square. So இது நமக்கு தெரிஞ்சது. From this we can conclude E is proportional to 1 by r square. E is proportional to 1 by r square. Then second one is on the surface. Okay, on the surface which is nothing but r which is equal to r. Appo what is the field? E which is equal to gm divided by r square. Okay, gm divided by r square. சரியா, then third one என்ன அப்படினா inside the surface. Okay, inside the shell. Okay, inside the shell which is r is less than r, field equal to 0. Okay, ரொம்ப முக்கியம், field is equal to 0. இப்போ இதுக்குள்ள கிராஃப் வரைஞ்சோம் அப்படினா இதுக்குள்ள கிராஃப் என்ன அப்படினா ரொம்ப சிம்பிள். ஓகே, இதுல உள்ள கிராஃபை டைரக்டா அப்படியே क्वेश्चनல கேட்பாங்க. சரியா, field versus distance. ஓகேவா, this is the gravitational field. okay, field versus distance. okay, so listen, இப்போ this earth இங்க ஓகேவா, இப்போ this zero distance. okay, zero ல இருந்து up to the radius of the shell. okay, radius of the shell வரைக்கும் என்ன field அப்படினா 0. கரெக்ட்டா இல்லையா? up to shell radius வரைக்கும் field என்ன அப்படினா which is 0. okay, which is
0. After that at R, okay, at R is equal to R என்றப்ப அதோட field என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா which is nothing but which is equal to gm by r square, which is gm by r square. After that, okay, after that என்ன ஆகுது அப்படின்னா it field is inversely proportional to 1 by r square, correct இல்லையா? so அப்ப அதோட graph be like that, okay, graph be like that. This is a graph for E versus R for a hollow shell. சரி, ரொம்ப இம்பார்ட்டன்டான கிராஃப் நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கிராஃப். இந்த கிராஃபே டைரக்டா அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா क्वेश्चनல கேட்பாங்க. சரியா? so let's next என்ன அப்படின்னா gravitational field for a solid sphere, okay, solid sphere full-ஆவே solid, so இதோட density b rho, okay, இதோட density b rho which is equal to mass by volume, correct? Volume which is nothing but m, இதோட mass b m, okay, m divided by 4 by 3 pi r cube, okay, r ங்கிறது radius of the sphere. சரி, இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகேவா? இப்போ field calculate பண்ண போறோம். first is outside the sphere, okay, outside the sphere நமக்கு நல்லா தெரியும். சரியா? E which is equal to G capital M divided by R square, capital M which is nothing but the mass of the sphere, okay va? so in the distance B R, this is the outside point P, right? Next வந்து on the surface, okay, next second case is on the surface of sphere, surface of sphere என்ன R which is equal to R, okay, அப்ப E which is equal to என்ன வரும் gm divided by R square, correct இல்லையா? gm divided by R square. And then third case is very important case. இப்ப ஒரு ஷெல்லுக்கு field inside என்ன பார்த்தோம் அப்படின்னா 0, correct இல்லையா? field inside be 0, but for a solid sphereக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா it will not be 0, ஓகேவா? அது 0வா இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா which is R is less than R. Listen, so இந்த பாயிண்ட் B இங்க இருக்கு, ஓகேவா? so இந்த பாயிண்ட் இங்க இருக்குன்னா so அப்ப இது கண்டிப்பா ஒரு மாஸ் ஆக்குபை பண்ணிருக்கும் இல்லையா? கண்டிப்பா இது ஒரு மாஸ் ஆக்குபை பண்ணிருக்கும். அப்ப இதுக்கு வேற டென்சிட்டி இருக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும், ரைட்டா? so this is a uniformly distributed mass, correct? this is a uniform distributed mass and three dimensional figure. அப்ப இதோட density rho which is equal to mass by volume, correct? mass by volume. I need to find the mass m dash. இதோட mass வந்து நான் m dash னு வச்சுக்கிறேன், கரெக்ட்டா? so அப்ப rho which is equal to m dash divided by v dash, m dash divided by v dash. ரெண்டோட டென்சிட்டி சேமா தான் இருக்க போகுது. சரியா? ரெண்டோட டென்சிட்டியும் சேமா தான் இருக்க போகுது. அப்ப m by v which is equal to m dash by v dash, ஓகேவா? so m by 4 pi 3 pi r square which is equal to இதோட ரேடியஸ் b r, ஓகே, இதோட ரேடியஸ் வந்து நான் ஸ்மால் r னு வச்சுக்கிறேன். சரி, இதோட ரேடியஸ் b ஸ்மால் r. so listen, இப்போ இங்க என்ன வரும்னா m dash நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். divided by v dash னு இருக்கு இல்லையா? v dash which is nothing but 4 by 3 pi into small r cube, okay, small r cube. அப்ப ரெண்டு சைடு 4 by 3 pi cancel ஆயிரும், கரெக்ட்டா? அப்ப m dash which is equal to m into r cube, okay, m into r cube divided by capital R cube, சரியா? so m dash which is equal to m r cube divided by capital R cube. இத நாம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப E which is equal to g m dash divided by r square, கரெக்ட்டா? which is equal to g, what is m dash? m r cube divided by r cube into r square. so r square cut, remaining with gm r divided by r cube. அப்ப from this we conclude E is proportional to R, okay? E is proportional to R. பாக்கி எல்லாமே constant, g constant, m constant, r constant, remaining உள்ளது r மட்டும் தான். அப்ப E is proportional to R. இங்க என்ன அப்படின்னா E is proportional to 1 by r square, சரியா? this is value. so இப்போ இதுக்குள்ள கிராஃப் பார்க்கலாமா? இதுக்குள்ள கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா so இதுக்குள்ள கிராஃப் up to r வரைக்கும் என்ன அப்படின்னா E is proportional to R, ஓகேவா? E எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, R எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவுதான் E. it is linear, ஓகேவா? it is linearly varies. after that, after attaining R, its value be gm by r square, r square. after that it will decreases, okay? after that it decreases, E is proportional to 1 by r square இல்லையா? so this expression wise its curve be like that, okay? இதோட curve என்னன்னா இப்படி இருக்கும், சரியா? this is a graph, okay? இந்த क्वेश्चन இந்த கிராஃபை டைரக்டா கேக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? summary is
first பார்த்தது gravitational field, okay, gravitational field due to the mass m, so which is nothing but E, which is equal to g m divided by r square. So இந்த m அப்படின்றது which is a source mass, okay, which is nothing but a source mass, okay va. So this is a formula, okay va. And then in vector notation la paathom appadina E vector which is equal to minus of gm by r square into r cap, right? After that பார்த்தது என்ன அப்படின்னா for a continuous mass distribution பார்த்தோம் இல்லையா. so for a continuous mass distribution ஒரு ரிங்குக்கு பார்த்தோம் சரியா, ஒரு ரிங். so அதுக்குள்ள field என்ன அப்படின்னா electric field magnitude which is equal to 2gm by r into l sin alpha by 2, okay, sin alpha by 2, l which is nothing but l which is equal to r into theta. So from this E which is equal to 2gm by r square into theta into sin of alpha by 2, right? So this is alpha, okay, this is also alpha, right? Alpha by 2. So this is a general formula. So இதுல இருந்து நம்ம பார்த்தது என்னன்னா பார்த்தோம் அப்படின்னா electric field due to a semicircular ring which is nothing but 2 by pi into gm by r square னு பார்த்தோம், கரெக்ட்டா? gm by r square for a ring, semicircular ring, for a semicircular ring, for a quadratic ring, okay, ஒரு quadrant ring அதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா which is nothing but 2 root 2 gm divided by r square into pi, சரி, r square into pi. This is the formula for a quadrant ring, okay. Next gravitational field for a hollow shell பார்த்தோம், கரெக்ட்டா? hollow shell அப்ப field at the outside point, okay, point is outside க்கு என்ன பார்த்தோம் E which is equal to gm by r square, கரெக்ட்டா? அது பார்த்தோம். and then on the surface, second வந்து on the surface என்ன பார்த்தோம், on the surface E which is equal to gm divided by r square, correct? And then inside, what is the for shell, what is the field inside which is equal to 0, okay, which is equal to 0. இதுக்குள்ள graph எப்படி பார்த்தோம் அப்படின்னா up to r வரைக்கும் its value be 0, after that it decreases gradually, okay, based on the expression E is proportional to 1 by r square, சரியா? and then for a solid sphere என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் inside பார்த்தோம், outside பார்த்தோம் இல்லையா? outside similar that of the hollow shell, so E which is equal to gm by r square, correct? and then second on the surface E which is equal to gm by r square. third என்ன அப்படின்னா inside என்ன பார்த்தோம், inside E which is equal to gmx divided by gmr divided by r cube in r cube, சரியா? gm r divided by r cube, okay, இத நம்ம பார்த்த expression. from this E is proportional to r, here E is proportional to 1 by r square, correct இல்லையா? so அப்ப அதுக்குள்ள graph எப்படி பார்த்தோம் அப்படின்னா up to r வரைக்கும் it linearly increases, after that it decreases based on inverse square law base பண்ணி, okay, E is proportional to 1 by r square. this is the graph, this is the overall summary, okay வா? உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு என்கிட்ட அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுவேன். என்னோட எப்போதுமே நீங்க கான்டாக்ட்ல இருக்கலாம், ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.